வேபம் தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் ஒரு நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம் அன்பான உறவுகளே. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் புனிதரை பற்றி, அதே வேளையிலே திருச்சபையினுடைய உண்மைகளை பற்றி அறிந்து வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய நாளிலே நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான புனிதர், அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம், அவர் எவ்வாறு கடவுளை அறிந்து கொண்டார், அதன் பின் எவ்வாறு திருச்சபையை கடவுளை அன்பு செய்தார் என்பதை நம்முடைய வாழ்வுக்கு புலப்படும் வகையிலே எடுத்துக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான உறவுகளே, ஒரு நாள் இந்த புனிதர் தோட்டத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலே அங்கே ஒரு சிறு குழந்தையினுடைய குரல் கேட்கிறது. அந்த குரல் எடுத்து வாசி என்ற அழைப்பை இந்த புனிதருக்கு கொடுக்கிறது. உடனடியாக அவர் சென்று விவிலியத்தை புரட்டி பார்க்கிறார். அங்கே ரோமையருக்கு எழுதிய கடிதத்திலே புனித பவுலடிகளார் 13வது அதிகாரத்திலே 13 தொடக்கம் 14 வசனங்களிலே கூறுகின்ற களியாட்டம், குடிவரி, கூடா ஒழுக்கம், காமவரி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்கின்ற இந்த வார்த்தை இவருடைய மனதை தொடுகிறது. இதில் இருந்து இவர் எவ்வாறு தன்னுடைய பழைய பாவ வாழ்விலிருந்து விலகி ஆண்டவருக்குள்ளே அர்ப்பணிக்கப்படலாம் என்ற சிந்தனையோடு இவர் தேடல் செய்கின்ற பொழுது மிலான் நாட்டினுடைய ஆயராக இருந்த ஆயர் அம்ப்ரோஸ் அவர்களை சந்தித்து அவரிடம் வேத வாக்கியத்தினுடைய விளக்கம் அறிந்து கடவுளுக்குரிய பிள்ளையாக மாற திருமுழுக்கு பெற்று அவர் ஒரு கிறிஸ்தவனாக மாறி இன்று புனிதராக இருக்கிறார். அவர்தான் இளமையை கடவுளுக்கு எதிரான முறையிலே தீய சக்திகளுக்குள்ளே உட்படுத்தி வாழ்ந்து கடவுளுக்குள்ளே மீண்டுமாக திருமுழுக்கு பெற்று தன்னை மாற்றிக்கொண்ட புனித அகுஸ்தீனார். இவர் ஹிப்போ நகரினுடைய ஆயராக இருந்ததனால் இவரை ஹிப்போ நகரின் புனித அகுஸ்தீனார் என்று நாங்கள் அழைக்கிறோம். இவருடைய திருவிழாவை நாங்கள் ஆவணி மாதம் 28ஆம் நாளிலே கொண்டாடுகின்றோம். அதே வேளையிலே இவர் 75 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். திருச்சபைக்கு அரும்பெரும் பணி செய்தார். அது மாத்திரமல்லாமல் இவருடைய மனமாற்றத்திற்காக இவருடைய தாயார் இடைவிடாது கண்ணீரோடு செபித்து வந்தார். எனவே இப்படியான ஒரு மனமாற்றத்தை எவ்வாறு நம்முடையதாக்க வேண்டும் என்று கற்பித்த ஒரு அருமையான புனிதர் புனித அகுஸ்தீனார். அன்பான வேபம் தொலைக்காட்சி உறவுகளே, இவர் கார்த்திகை மாதம் 13ஆம் நாள் கிறிஸ்துவுக்கு பின் 384 பிறந்து 430வது ஆண்டிலே இவர் இறந்ததாக சரித்திரம் கூறுகிறது. இவர் ஒரு சிறந்த மெய்யியலாளராக இருந்தார், இறையியல் வல்லுநராக இருந்தார், வேத போதகராக இருந்தார். அது மாத்திரமில்லாமல் இவரை யார் யாரெல்லாம் பாதுகாவலர்களாக கொள்கிறார்கள் என்றால் அச்சிடுவோர், இறையியலாளர்கள், இன்னுமாக இவருடைய படங்களிலே நாங்கள், அதாவது இவரை சார்ந்த படங்களிலே நாங்கள் எவ்வாறு இவரை அறிந்து கொள்ளுகிறோம் என்றால் ஓவியர்கள், குழந்தைகள், அதே வேளையிலே புறா, எழுதுகோல், சங்கு, குத்தப்பட்ட இதயம், இவை இவருடைய படங்களிலே நாங்கள் வழமையாகவே காணுகின்ற சில குறியீடுகள். அன்பான உறவுகளே, நீங்கள் யோசிக்கலாம், இப்படியான இந்த புனிதர் எவ்வாறு தன்னுடைய இளமை பருவத்தை வாழ்ந்தார், இவர் எவ்வாறு கடவுளை அறிந்து கொண்டார், எவ்வாறான வாழ்க்கை முறைக்குள்ளே இருந்தார் என்று நாங்கள் அறிந்து கொள்வது முக்கியமானது. இவருடைய பெற்றோர் வாழ்ந்த சூழல், இவர்கள் பார்பரஸ் என்கின்ற ஒரு இனத்தை சார்ந்தவர்கள். வட
ஆப்பிரிக்காவிலே இருக்கிற இந்த இனம் இது இலத்தீன் அதே வேளையிலே பெனிசிய இனங்கள் சேர்ந்து வந்த ஒரு இனம்தான் இந்த பார்பரஸ் என்கின்ற இந்த இனம். எனவே இந்த இனத்திலே இருந்து தான் இவருடைய பெற்றோர்கள் தந்தையார் பத்ரீசியஸ், தாயார் மோனிகா, இவர்கள் இருவருக்கும் 3 குழந்தைகள் இருந்தார்கள். அவர்களிலே மூத்தது அகுஸ்தீனார். எனவே என்ன நடக்கிறது, அகுஸ்தீனாரினுடைய குழந்தை பருவத்திலே இந்த அப்பா தந்தையார் கடவுளை மிகவும் நேசிக்காதவராக, கடவுளுக்கு எதிரான வாழ்க்கை வாழ்ந்ததனால் திருமுழுக்கு கொடுக்கவில்லை. என்ன நடக்கிறது, அகுஸ்தீனார் நோய்வாய்ப்படுகிறார். அந்த வேளையிலே அம்மாவருக்கு சொல்லுவார், நான் எப்படியாவது திருமுழுக்கு கொடுப்பேன் என்று. ஆனால் நோய் மாறியதும் திருமுழுக்கு கொடுக்கவில்லை. இவ்வாறாக இருந்து கொண்டிருக்கிற வேளையிலே 11 வயதிலே கல்வி கற்பதற்காக இவர் அனுப்பப்படுகிறார். அந்த வேளையிலே மிகவும் திறமையாக இலத்தீன் மொழியிலே இலக்கியம் கற்றார். மிகவும் திறமையாக இலக்கியம் கற்று இவ்வாறாக இந்த குழந்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அங்கே இருந்த ஒரு 359ஆம் ஆண்டிலே அவர் கண்ட ஒரு புத்தகம், சிசரோவின் உடைய ஒரு புத்தகத்தை அவர் வாசித்ததிலே இருந்து மெய்யியலிலே இவருக்கு ஆழமான அறிவை தேட வேண்டும் என்கின்ற ஆர்வம் வருகிறது. இவ்வாறாக இவர் அந்த மெய்யியலுக்குள்ளே தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டு அறிவை பெற்றுக்கொண்டு வருகின்ற வேளையிலே 17வது வயதிலே மேற்படிப்புக்காக ஹார்தேஜ் செல்லுகின்றார். அங்கே சென்று பேச்சுக்கலையிலே இவர் முன்னேறி கொண்டும் அதே வேளையிலே பட்டம் பெறுவதற்காக கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலே தான் இவர் மனிக்கேயிசம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கொள்கைக்குள்ளே அவர் உள்வாங்கப்படுகிறார். அதன் அடிப்படையிலே இந்த உலகத்திலே எல்லாமே தீமை என்றும், அதே வேளையிலே நாம் மிகுந்த துன்பப்படுகின்றோம், வேதனையோடு இருக்கிறோம், அதற்கு இந்த தீமைகளை, உலகத்தில் நிகழ்கின்ற தீமைகளே காரணம் என்கின்ற இந்த கொள்கைக்கு பின்னாலே அதை வளர்த்து வந்தவர்களோடு இவரும் சேர்ந்து தன்னுடைய வாழ்வை அதற்குள்ளே ஈடுபடுத்தி விடுகிறார். இதனால் கடவுள் கொள்கை, கடவுளை பற்றிய அறிவிலே இவர் வளர மறுத்து விடுகிறார். இதனால் அதிகமாக கவலையுண்ட இவருடைய தாயார் மிகவும் வேதனைப்பட்டவராக கடவுளிடம் கண்ணீர் சிந்தி ஒவ்வொரு நாளும் இவருடைய மனமாற்றத்திற்காக மன்றாடுகிறார். இந்நாட்களிலே இவ்வாறு செபித்து கொண்டிருக்கிற பொழுது மோனிகாவினுடைய கணவர் பத்ரீசியஸ் இவர் மனமாறி திருமுழுக்கு பெற்று அவர் இறந்து விடுகிறார். தன்னுடைய மகனுக்காக அல்லும் பகலும் இந்த தாயார் கண்ணீர் சிந்தி மன்றாடி கொண்டு இருக்கின்றார். இந்த வேளையிலே இந்த அம்மாவினுடைய கண்ணீருக்கு ஒரு ஆயர் சொல்லுகிறார், உம்முடைய கண்ணீர் கேட்கப்படும், மகன் நிச்சயமாக திரும்பி ஆண்டவருக்குள்ளே வருவார் என்கின்ற வார்த்தை இந்த தாயாரை மகிழ்விக்கிறது. இவ்வாறு அகுஸ்தீனார் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இந்த மனிக்கேயிசம் என்கின்ற இந்த கொள்கைக்குள்ளே இவர் தன்னை ஈடுபடுத்தி அம்மாவுக்கும் மிகுந்த வேதனை கொடுத்தவராக இருக்கிறார். இவ்வாறான வேளையிலே தான் ஒரு நாள் இவர் தோட்டத்திலே உலாவிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வார்த்தைகள் கேட்கிறது, எடுத்து வாசி என்றும், அதில் இருந்து ரோமியருக்கு எழுதிய கடிதத்திலே இருக்கின்ற அந்த பகுதி, இவற்றையெல்லாம் நீ விட்டு விட்டு ஆண்டவருக்குள்ளே வா என்கின்ற அந்த பகுதியும் இவரை தொடுகிறது. இதனால் மனமாற்றம் அடைந்து திருமுழுக்கு பெற்ற புனித அகுஸ்தீனார் கிப்போ நகரினுடைய ஆயராக இவர் மாறுகிறார். இவ்வாறு இருக்கின்ற பொழுது இவர் தன்னுடைய மெய்யியல் ஆர்வம், இறையியல் ஆர்வத்தை வளர்ப்பதற்கு நியோ பிளட்டோனிசம் என்கின்ற ஒரு கொள்கையினால், அதாவது பிளேட்டோவால் கொண்டு வரப்பட்ட அந்த கொள்கையிலே இருக்கின்ற புதிய பிளட்டோனிசம் என்கின்ற அந்த கொள்கைகளுக்குள்ளே இவர் அதிகமாக மீண்டும் ஆர்வம் காட்டியதால் ஆன்மீக ஆர்வம் இவருக்குள்ளே வந்தது. ஆன்மீக
ஆர்வத்தினாலே இவர் உந்தப்பட்டவராக பல விடயங்களை பற்றி சிந்திக்கவும் தியானிக்கவும் அவற்றை எழுதவும் ஆரம்பிக்கிறார். இவருடைய புத்தகங்களிலே கன்ஃபெஷன் என்கின்ற ஒரு புத்தகம், அவருடைய எழுத்து, அது மிகவும் தன்னுடைய பழைய வாழ்க்கை, தான் எவ்வாறு வாழ்ந்தார், எவ்வாறு தீமைக்குள்ளே உட்பட்டிருந்தார், எவ்வாறு அந்த தீமையிலே இருந்து தான் வெளியே வந்தார் என்பதையும், இளமை பருவத்திலே கூடாத வாழ்க்கை தான் வாழ்ந்து அதில் இருந்து விடுபட்ட விதங்களையும் அவர் இந்த புத்தகங்களிலே கூறுகிறார். தன் அம்மா தாயார் எவ்வாறு தவித்து தன்னை ஆண்டவருக்குள்ளே எடுத்துக்கொண்டார் என்பதையும் அவர் கூற மறக்கவில்லை. இவருடைய முக்கியமான படிப்பினைகளிலே நாங்கள் பார்க்கக்கூடிய சுதந்திரத்தை பற்றி இவர் கூறுகின்ற வார்த்தைகள் முக்கியமானது. அதாவது, மனிதனுக்கு சுதந்திரம் உண்டு, கடவுளின் அருளின்றி மனித சுதந்திரம் செயல்பட இயலாது என்று சொல்லுகிறார். மனிதனுக்கு சுதந்திரம் உண்டு, கடவுள் மனிதனுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அது ஆதியிலே கடவுள் மனிதனுக்கு கொடுத்த கொடை சுதந்திரம். எனவே கடவுள் மனிதனுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அதே வேளையிலே கடவுளின் அருளின்றி மனித சுதந்திரம் செயல்பட இயலாது என்கின்ற அருமையான கூற்றினை இவர் சுதந்திரத்தை பற்றி கூறினார். அதே வேளையிலே பிறப்பு நிலை பாவம், சென்ம பாவத்தை பற்றி, ஒரிஜினல் சின், இதை பற்றி இவர் கூறியிருக்கிறார். அதே வேளையிலே நீதிக்கான போர், ஜஸ்ட் வோ தியரி, நீதிக்கான போர் கொள்கையை பற்றியும் புனித அகுஸ்தீனார் அவருடைய எழுத்துக்களிலே எழுதியிருக்கிறார். இவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே ரோமை பேரரசு நிலைகுலைய தொடங்குகிறது, வீழ்ச்சி காண ஆரம்பிக்கிறது. அந்த வேளையிலே இவர் எழுதிய கடவுளின் நகரம் என்கின்ற சிட்டி ஆஃப் காட், அந்த எழுத்து மிகவும் முக்கியமானது. அதில் அவர் கூறுகிறார், திருச்சபை திரு அவை என்பது கடவுளின் நகரம், கடவுளை வழிபடுவோர் இருக்கின்ற சமூகம் கடவுளின் நகரம் என்கிறார். கடவுளை வழிபடுவோர் இருப்பதனால் திரு அவையானது கடவுளின் நகரம், சிட்டி ஆஃப் காட் என்று கூறுகிறார். எனவே உலகத்திலே இருந்து உலகத்துக்குள்ளே இருக்கிறது, ஆனால் உலகத்திலே இருந்து மாறுபட்டது திரு அவை. அது கடவுளினுடைய நகரை நோக்கி பயணிக்கிறது, விண்ணகத்தை நோக்கி பயணிக்கிறது என்கின்ற செய்தியை அவர் அழகாக கூறுகிறார். அதே வேளையிலே மனிதனுடைய மீட்பு கடவுளினுடைய அருளாலேயே நிகழ்கிறது என்கிறதையும் இவர் முக்கியமான படிப்பினைகளாக கூறுகிறார். மனிதனுடைய மீட்பு, கடவுளினுடைய அருள், இவை எல்லாமே மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற கொடைகள் என்பதை புனித அகுஸ்தீனார் வலியுறுத்தி கூற மறுப்பதில்லை. இவ்வாறாக இவருடைய கல்வி பணி, இவருடைய எழுத்து ரூபங்கள், இவையெல்லாம் முக்கியமாக இருக்கிற வேளையில் இவருடைய ஆசிரிய பணியும் முக்கியமாக இருக்கிறது. இவர் 373ஆம் ஆண்டிலே இருந்து 374 இந்த ஆண்டுகளிலே அவர் தஹாஸ்கேயிலே என்கின்ற இடத்திலே இலக்கணம் கற்பித்து வருகிறார். இவ்வாறு கற்பித்தவர் கார்த்தேஜில் 9 வருடங்கள் பேச்சுக்களை கற்பித்து வருகிறார். இவர் ஒரு சிறந்த ஆசிரியராகவும் இருந்தார். எனவே இந்த 10 வருடங்கள் இவ்வாறாக கற்பித்து வந்து 383ஆவது ஆண்டிலே ரோமையிலே கற்பிக்க ஆரம்பிக்கிறார். இவ்வாறாக தன்னுடைய கல்வி பணியிலே இவர் அதிகமாக ஆர்வம் செலுத்தி கொண்டு வருகின்ற பொழுது 384ஆவது ஆண்டிலே மிலானில் பணி செய்ய ஆரம்பிக்கின்ற இந்த நேரத்தில் தான் இவருடைய மனமாற்றம் நிகழ்கிறது. கல்வி பணியிலே தன்னை ஈடுபடுத்தி அதிகமாக யோசிக்கவும், அதிகமாக சிந்திக்கவும், மெய்யியலை பற்றி அவர் தியானிக்கவும் ஆரம்பிக்கின்ற அந்த நாட்களில் தான் இவருக்கு இந்த மனமாற்றம் வருகிறது. இவர் இவ்வாறாக மிலான் நாட்டிலே பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுதுதான் இவரிடம் அந்த மனிக்கேயிசம் என்கின்ற அந்த கொள்கையிலே இருந்து இவர் விலகுவதற்கு இவர் முயற்சி செய்கிறார். அந்த குரல் கேட்கிறது, எடுத்து வாசிக்கிறார். அதன் பின் மனிக்கேயிசம் தவறானது என்று அதை விட்டுவிட்டு
ஆன்மீக ஆர்வம் கொண்டவராக தான் முன்னேறி வருகிறார். இதற்கிடையிலே அன்னையினுடைய ஒரு விருப்பம் இருந்தது, இவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று. ஆனால் ஆன்மீக ஆர்வமும் கடவுள் மீது பற்றும் இவர் கொண்டு வாழ ஆரம்பித்ததனால் இவர் திருமணம் செய்கின்ற ஆசையை, சிந்தனையை அவர் ஒதுங்கி வைத்துவிட்டு கடவுளுக்காக வாழ்வதற்கு இவர் முயற்சி செய்கிறார். அன்பான தொலைக்காட்சி உறவுகளே, இவருடைய இந்த பயணங்களிலே, இவர் தேடலிலே புனித வனத்து அந்தோனியாரனுடைய வாழ்க்கை முறையை பற்றி இவர் வாசிக்கிறார். வனத்து அந்தோனியாரனுடைய வாழ்க்கை, அவர் எவ்வாறு துறவியாக வாழ்ந்தார், எவ்வாறு சாத்தானோடு போரிட்டு பல வெற்றிகளை, ஆன்மீக யுத்தம் செய்து வெற்றிகளை கண்டுகொண்டார் என்பதை இவர் வாசித்து அறிந்து கொண்டார். எனவே அவ்வாறான தூய வாழ்வு வாழ வேண்டும் என்று புனித அகுஸ்தீனார் தனக்குள்ளே திட்டம் போடுகிறார், யோசனை செய்கின்றார். இவ்வாறான நாளில்தான் அந்த குரல் கேட்டு தன்னுடைய வாழ்வை இவர் மாற்றி கொள்ள முயற்சிக்கிறார். தன்னுடைய வாழ்வையும் புனித வனத்து அந்தோனியாருடைய வாழ்வையும் இணைத்து பார்க்க ஆரம்பிக்கிறார். கடவுளுடைய வார்த்தைக்கு தன்னை அதிகமாக அர்ப்பணிக்க இவர் விளைகிறார். அன்பான சகோதரங்களே, இவ்வாறான ஒரு புனிதர், இவருடைய வாழ்விலே இருந்து நாம் அறியக்கூடிய முக்கியமான பாடங்கள் என்ன? முதலாவதாக, இவர் ஒரு அருமையான வசனத்தை சொல்லுவார். இவருடைய கூற்றிலே இருக்கிறது, ஆண்டவரே, நீர் எங்களை உமக்காகவே படைத்தீர், எங்கள் ஆன்மா உம்மில் அன்றி எதிலும் அமைதி அடைவதில்லை என்கிறார். எனவே அன்பான உறவுகளே, ஒரு புனிதனுடைய அவர் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், எங்கே போனார் வந்தார், எப்படி இருந்தார் என்று நாங்கள் வெறுமனே அறிவது மாத்திரமல்ல, மாறாக அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் என்ன, அவருடைய வாழ்விலே இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன, இதுதான் மிகவும் முக்கியமானது. அதன் அடிப்படையிலே புனித அகுஸ்தீனார் எவ்வளவுதான் அவர் இளமை பருவத்திலே ஆண்டவரை விட்டு பிரிந்து சென்றிருந்தாலும் அவருடைய மனச்சாட்சியிலே அவருக்கு கேட்ட அந்த குரல், தோட்டத்திலே உலாவுகின்ற பொழுது கேட்ட குரல், அது இதயத்துக்குள்ளே ஆழமாக ஊடுருவியது. அந்த ஊடுருவலின் காரணமாக, நீர் எங்களை உமக்காக படைத்தீர், எங்கள் ஆன்மா உம்மிலன்றி வேறு எதிலும் தஞ்சமடையாது, அமைதி அடையாது என்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பல விடயங்களை தேடி அலைகிறோம். இந்த உலகத்திலே பலவற்றை நாங்கள் சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய ஆன்மா அவரில் அன்றி வேறு எதிலும் அமைதி அடைவதில்லை. எனவே ஆண்டவருடைய தஞ்சம் அடைகின்ற மனப்பக்குவத்தை நாங்கள் நாளாந்தம் உருவாக்கி கொள்ள இந்த புனிதர் நமக்கு கற்றுத்தருகிறார். அதே வேளையிலே எடுத்து வாசி என்கின்ற அந்த குரலுக்கு செவிமடுத்ததனால் இறை வார்த்தையை திறந்து வாசித்து தியானித்து களியாட்டம் குடிவரி தீய ஒழுக்கம் சண்டை சச்சரவுகளிலே இருந்து தன்னை விலக்கி ஆண்டவருக்குள்ளே வாழ முற்படுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் இந்த புனிதரிடம் இருந்த இந்த மறை ஆர்வம், அதே வேளையிலே இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்கின்ற இவருடைய இந்த மாறாத சிந்தனை, அது அவரை கடவுளினுடைய புனிதனாக மாற்றியது. அதே வேளையிலே இவர் சுதந்திரம் தொடர்பாக இவர் கூறுகின்ற கூற்று, நமக்கு எல்லாம் சுதந்திரம் இருக்கிறது, ஆனால் நாம் விரும்பியபடி சுதந்திரத்தை பாவிக்க முடியாது. சுதந்திரம் கடவுளுடைய கொடை, அவருடைய அருளின்றி கடவுள் நமக்கு தந்த சுதந்திரத்தை பயன்படுத்த முடியாது. அதே வேளையிலே, எனவே அன்பான பிள்ளைகளே, அன்பான உறவுகளே, நமக்குள்ளே அந்த கடவுளுடைய சுதந்திரம் இருக்கிற பொழுது, அவர் தந்த கொடை நமக்குள்ளே இருக்கிற பொழுது, அதை நாங்கள் சரியான விதத்திலே பயன்படுத்த வேண்டும்.
அதே வேளையில் திருச்சபையை பற்றி அவர் சொல்லுவார், கடவுளின் நகரத்தை பற்றி. நாங்கள் எல்லோருமே கடவுளினுடைய நகரத்துக்குள்ளே உள்வாங்கப்பட்டவர்கள். எனவே நான் செய்கின்ற பாவம், நான் செய்கின்ற தவறு திருச்சபையை பாதிக்கிறது. நான் அருள் நிலையிலே முன்னேறினால் திருச்சபை மகிழ்கிறது. இயேசு ஆண்டவர் இறைவார்த்தையிலே கூறியது போன்று, மனம் மாற தேவையில்லா 99 நீதிமான்களை குறித்து உண்டாகிற சந்தோஷத்தை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகிலே அதிக சந்தோஷம் உருவாகும். எனவே இன்று நாங்கள் தியானிக்கின்ற இந்த புனிதர் மனம் மாறிய அந்த ஒரு பாவியாக இருக்கிறார். எனவே அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகின்ற இந்த பாடங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அதே வேளையிலே இவர் கல்வியிலே காட்டிய ஆர்வம் பாருங்கள். இன்று மாணவர்கள், அன்பான மாணவர்களே, பிள்ளைகளே, இளம் பருவத்திலே இளமையில் கல்வி சிலை மேல் எழுத்து என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்று இளமை கல்வி எவ்வளவு தூரத்திற்கு பிள்ளைகள் கல்வியிலே உங்களை ஈடுபடுத்துகிறீர்கள்? வாசிப்பு இன்று குறைந்து போகின்ற ஒரு பண்பு வாசிப்பு. அதற்கு மேலாக நாம் எல்லாரும் எதை நாங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறோம்? நவீன உபகரணங்களை, தொலைபேசியை, கையடக்க தொலைபேசி அதிகமாக பயன்படுத்துகிறோம். எலக்ட்ரானிக் மீடியா, இந்த இலத்திரனியல் உபகரணங்களை நாங்கள் பாவிக்கிறோம். அவை அல்ல, மாறாக வாசிப்பு, புத்தகத்தை எடுத்து வாசித்து நம்முடைய அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். கல்விக்கு சிறந்த உதாரணமாக இருந்தவர். அதே வேளையில் வேதத்தை சிக்கன பற்றி பிடித்தவர், உறுதியாக பற்றி பிடித்தவர். வேதத்திற்காக, இயேசுவுக்காக தன்னையே அர்ப்பணித்த ஒரு புனிதர். இப்படி இளம்பருவத்தை விட்டு விடுவோம். ஆனால் மனமாற்றத்தின் பின் வேத போதகராக, மறை வல்லுனராக இவர் மாறினார். இன்றைக்கு நம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த மாபெரும் அழைப்பு என்ன? நமக்கு தரப்பட்டிருக்கின்ற அழைப்பு, நாம் எல்லோருமே மறை வல்லுனர்களாக, வேத வல்லுனர்களாக, இறைவார்த்தை மீது ஆர்வம் கொண்டவர்களாக, நம்முடைய சுதந்திரத்தை தப்பாக அல்ல, நம்முடைய சுதந்திரத்தை நல்ல முறையில் பயன்படுத்துகிறவர்களாக வாழ நமக்கு அழைப்பு தரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த புனிதரனுடைய இந்த பண்புகள் பாருங்கள், நம்மளை சாத்தான் இறைவார்த்தை கூறுவது போல பேதுரு கூறுகிறார், நம்மை அது கர்ச்சிக்கும் சிங்கம் போல எப்படி தீண்டலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் நம்முடைய வாழ்வை அதற்குள்ளே விட்டுவிடக்கூடாது. எப்படியாவது அது நம்மை பிடிப்பதற்காக பார்த்து கொண்டிருக்கிறது சாத்தான். நம்மை பிடிக்கும், தப்ப விடாது. ஆனால் நாங்கள் எழுந்து போக வேண்டும். நம்முடைய வாழ்வை கடவுளுக்குரிய வாழ்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் சாத்தானின் பிடியிலே இருந்து விலக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சுதந்திரத்தை கவனமாக பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சுதந்திரத்தை கவனமாக பயன்படுத்த வேண்டும். எனவே புனித அகுஸ்தீனார், அவருடைய வாழ்க்கை, அவரிடமிருந்து நாங்கள் கற்கின்ற பாடம், இவை எல்லாமே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு அச்சாரமாக அமைகின்றது. இன்னும் ஒரு விதத்திலே நாங்கள் பார்க்க போனால், வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி என்று தமிழிலே சொல்லுவார்கள். எனவே நமக்கு முன் வாழ்ந்து கடவுளை பற்றி நமக்கு சொல்லித்தந்த நம்முடைய மூதாதையர்கள், அவர்களுடைய கால் தடம், அதை பின்பற்றி நடக்க வேண்டும். வீட்டிலே நமக்கு முன் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள், அவர்கள் எவ்வாறு விசுவாசத்தை வாழ்ந்தார்கள், எவ்வாறு திருப்பலிக்கு போனார்கள், எவ்வாறு திருச்செவமாலை சொன்னார்கள், எவ்வாறு சபித்தார்கள், எவ்வாறு துன்பங்களை தாங்கி கொண்டார்கள், மன உறுதி அடைந்தார்கள். இவை புனித வனத்து அந்தோனியாரினுடைய வாழ்விலே இருந்து புனித அகுஸ்தீனார் படித்து கொண்டார் பாடம். அதுபோன்று நாங்கள் எங்களுடைய முன்னோர்களுடைய, எங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களுடைய வாழ்விலே இருந்து பாடம் கற்க வேண்டும். இவை எல்லாமே இந்த புனிதர் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடங்கள். எனவே எவ்வாறு ஒரு தீய ஒழுக்கமுள்ள வாழ்க்கையிலே இருந்து கடவுளுக்குள்ளே தன்னை புனித அகுஸ்தீனார் அர்ப்பணித்தது போல நாமும்
நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்குள்ளே அர்ப்பணிக்கவும், இறை வார்த்தை மீது, கடவுள் மீது, தூய திருத்துவத்தின் மீது அன்பும் பற்றும் கொண்டு நம்முடைய சுதந்திரத்தை பரிசுத்தமாக பயன்படுத்தி ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக வாழ இந்த புனிதர் நமக்கு துணை செய்வாராக நாமும் வேண்டிக் கொள்ளுவோம். மீண்டும் ஒரு நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் மட்டும் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.